கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாக்கோப்பு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு இப்படி எழுதுகிறார். வைராக்கியம் விரோதம் நம்மகிட்ட இருக்கா? வைராக்கியமும் விரோதமும் இருந்தா அங்கே கலகம் இருக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை உண்டு பண்ணுகிற காரியம். அதுபோல சகல துர்ச்செய்தி செய்க, சகல துர்ச்செய்க பிரயோஜனம் இல்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமா? அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வைராக்கியம் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிப்பதிலும் ஆண்டவருடைய மகிமைப்படுத்துவதில் தான் நமக்கு வைராக்கியம் இருக்கணும். மற்ற காரியங்களில நாம் வைராக்கியம் மனிதர் மேல் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதனால் நம்மை நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வைராக்கியமும் விரோதமும் ஒருவனை விரோதிக்கிறது. அவன் இல்லாம போயின்னு நினைக்கிறது. எனக்கு தீங்கு செஞ்சுட்டான், அதனால அவன் அதுக்கு பதில் பெற்றே ஆகணும்னு நினைக்காதான் விரோதம். அது இருந்துச்சுன்னா அங்கே கலகம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள கலகம் இருக்கும், அந்த ஊழியத்துல கலகம் இருக்கும், அந்த வியாபார ஸ்தலத்துல கலகம் இருக்கும், சகல செய்க இருக்கும். தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க வைராக்கியமும் விரோதமும் இருந்தா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேத வசனத்தினுடைய நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியம் விரோதம் இருந்தா இன்றைக்கே வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு யாரு மேலேயும் வைராக்கியம் கிடையாது, எனக்கு யாரு மேலேயும் விரோதம் கிடையாது என்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல. இப்படியெல்லாம் யாராலங்க முடியும்? மனிதனால் முடியாது, தேவனால் கூடும். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வந்தா நிச்சயமாக அவங்களால அதை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதனால இந்த ரெண்டையும் நம்மளை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நன்மை நான் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். வைராக்கியம் விரோதம் எங்களை விட்டு விலகி போகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாரையும் நேசிக்கட்டுமாப்பா. நன்மை நான் நிரப்பும், திருப்தி அடைய பண்ணும். சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்வீராக. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.